ஸ்பிரிச்சுவல் ட்ராவலர்ஸ்க்கு ஆன்மீகம், அமைதி இது மட்டும் இல்லாமல் அழகு, தோன்மை, வரலாறு இது எல்லாமே சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக கிடைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும்ல. அப்படிப்பட்ட ஒரு இடம் தாங்க யமுனோத்ரி. இது சார்தம் யாத்திரையோட முதல் தளம். யமுனை நதி பிறந்த இடத்தை தான் யமுனோத்ரின்னு சொல்கிறோம். யமுனை யமனின் சகோதரினும் சூரிய தேவனின் மகளும் சொல்கிறாங்க. இந்த யமுனையில் குளிக்கிறவங்க யமனின் பாதையிலிருந்து விடுபடலான்னு நம்பப்படுது. இன்னைக்கு வரைக்கும் யமுனோத்ரி ஒரு முக்கியமான ஸ்பிரிச்சுவல் டெஸ்டினியாக இருக்கிறதுக்கான ரீசன் இதுதான். இந்த யமுனோத்ரியை இன்னைக்கு நம்ம பார்க்குற மாதிரி ஒரு கோவிலாக மாற்றினதுக்கான காரணம் 2 பேர். முதல்ல தெஹரியோட மகாராஜா சுதர்ஷன் ஷா. இவர் இதை 1839 ஒரு கோவிலாக கட்டியிருக்காரு. இவருக்கு அடுத்து இன்னும் சில விஷயங்களை சேர்த்து ரெனோவேட் பண்ணி இந்த கோவிலை இன்னும் பெருசாக கட்டினவங்க ஜெய்ப்பூரோட மகாராணி குலேரியா. இன்றைக்கி நம்மளால் இந்த இடத்துக்கு போய் ஒரு கம்ஃபர்டபுளாக அதோட எக்ஸ்பீரியன்ஸஸை நம்மளால் உணர முடியுதுன்னா அதுக்கு இவங்க 2 பேர் தாங்க முக்கியமான காரணம். இந்த இடத்துலையே உங்களால் ஒரு சூடான நீரூற்று பார்க்க முடியும். அது பேர் சூரியகுண்ட். இன்றைக்கி வரைக்கும் அங்கே தண்ணி சூடாக தான் வரும். அது மட்டும் இல்லை, இந்த யமுனோத்ரி கிட்ட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையும் இருக்குது. அசிஸ்டர்னு ஒரு முனிவர் இந்த யமுனை நதியோரத்தில் தங்கி யமுனையும் கங்கையும் தவறாமல் வழிபட்டிருக்காரு, காலையும் மாலையும். இவரோட வயதான காலத்தினால இவரால் யமுனையிலிருந்து கங்கை நதிக்கு போய் அங்கே கங்கையை வழிபட முடியாததுனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, யமுனையிலேயே தங்கி யமுனையை மட்டும் வழிபட்டிருக்காரு. இவரோட இத்தனை வருஷத்தோட டெடிகேஷனையும் பக்தியும் மெச்சின கங்கை யமுனைக்கு நீர் எதிரில் இவருக்காக ஒரு சின்ன நீரூற்றாக தோன்றியிருக்காங்க. இந்த கதை உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த காட்சியை நம்ம அங்கே போனால் பார்க்கலாம். ஓவரால் யமுனோத்ரி ஒரு ட்ராவலிங் ஸ்பேஸ் மட்டும் இல்லைங்க, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இதோட லாஸ்ட் 6 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுமே கிடையாது. நீங்கள் நடந்து தான் போகணும். நடந்து போகிற இடத்துல நீங்கள் பார்க்குற விஷயங்கள், கேள்விப்படுற விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி யமுனோத்ரிக்கு போயிருந்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சதுன்னா அந்த கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லை இனிமே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா இந்த கதையை தெரிஞ்சுட்டு போய் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெகுலர் கான்டென்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.